அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, இப்போ ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்களுக்குள்ள மட்டும் வருஷத்துக்கு 5500 6000 தலாக் வரையில் நடக்குது. இந்த தலாக் நடக்க முக்கியமான காரணம் என்ன ரீசன் சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. முதலாவது இந்த ஃபோன், இதான் ஆக மெயின் ஃபோன். இப்போ எந்த அளவுக்குண்டா 3 புள்ளையோட வாப்பக்கு 2 புள்ளையோட உம்மா நைட்டில் மெசஞ்சரில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, கெட்டது. அதே போல் 2 புள்ளையோட வாப்பா 3 புள்ளையோட உம்மாக்கு இந்த மெசஞ்சரில் சுகமாகிக்கிறீங்களா, திண்டிங்களா, இதுக்கு விருப்பமானு கேட்குறாங்க. இப்படி தான் ஆரம்ப காலம் ஆட்டம். அது அப்படி காலப்போக்கில் மாறி 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 2 பேருக்கு மத்தியில் காதல் மலரும். மலர்ந்த பின்னால் இவங்க என்ன செய்வாங்க, இவா மாப்பிள்ளை விடுவா, அவர் பொண்டாட்டி விடுவா, இவங்க 2 பேரும் டச்சில் இருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ டச், இதுதான் அதிகமாக நடக்குது. இதனால் டிவோர்ஸ் முதலாக நடக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறோம், அண்மையில் கூட இடத்த சொல்ல மாட்டேன், 3 புள்ளையோட உம்மா தாத்தட மாப்பிள்ளையோட பைத்தா. இதுதான் மெயின் காரணம், ஃபோன் தான். அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைமார்களே, கணவன்மார்களே, உங்களோட மனைவிமார்கிட்ட ஃபோனை செக் பண்ணி பாருங்க. உம்மமார்களே, உங்களோட பிள்ளைகளோட, பொம்பளை பிள்ளைகளோட, ஆம்பளை பிள்ளைகளோட ஃபோனை செக் பண்ணி பாருங்க. இதுதான் ஆக மெயின் காரணம். இப்போ ஸ்ரீலங்காவில் டிவோர்ஸ் 5000 நடக்குது, 6000 நடக்குது. இப்போ சிலவங்க கல்யாணம் முடித்து ஒரு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகிறாங்க, 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்தில் டிவோர்ஸ் ஆகிறாங்க. இப்போ ஒரு ஜோடி 15 வருஷத்தில் டிவோர்ஸ் ஆனால் அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருப்பாங்க, 10 வயசு, 8 வயசு, 6 வயசு. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த பிள்ளைகளை இறக்கம் காட்ட யாரும் மீட்க மாட்டாங்க. வாப்பை வேறு கல்யாணம் முடிச்சுப்பார், உம்மா சில டைமில் வேறு கல்யாணம் முடிச்சு போய் தீப்பா, அல்லது வெளிநாட்டுக்கு போய் தீப்பா, அல்லது கஷ்டத்துக்காக வேண்டி எங்கே சரி ஹராத்தில் போவா. இதான் நடக்குது. இப்போ இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன நடக்கும்? அந்த பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்ட யாரும் இல்லை. அந்த பிள்ளைகள் அப்படியே காலப்போக்கில் கஞ்சாக்கு, தூளுக்கு, ஐஸுக்கு அடிமையாகிறாங்க. இஸ்லாமிய சமுதாயமே, தலைவர்களே, ரெஸ்டிமார்களே, நிர்வாகிகளே, தனவந்தர்கள், நீங்கள் எல்லாரும் பொறுப்பு. எத்தனையோ பொடியமார்கள், எத்தனையோ சின்ன சின்ன பொடியமார்கள் கெட்ட பாவனைக்கு எடிட் ஆகிட்டாங்க. அதே போல் எத்தனையோ விதவைகள் வசதி இல்லாததால் ஹராத்தில் போகிறாங்க. காரணம் என்ன? எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சமுதாயம் வாய் மூடி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அநியாயம் நடக்குது. 2வது காரணம் தான் இந்த சில பெண்கள் இருக்கிறாங்க. எப்படின்னா, வீட்டில் இருக்கும் பொழுது பழைய நைட்டியை போட்டுக்கொண்டு பிஞ்ச கவுனை போட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் ரோட்டில் போகும்பொழுது மேக்கப் அடிச்சுக்கொண்டு, சிறுமா பூச்சிக்கொண்டு, ஃபிட்டாக உடுத்துக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் போனாங்க. இந்த டைமில் அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பதை போட்டு காட்டப்பட்டாங்க. அப்போ சஹாபா பெண் மக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், அப்போ உலகத்திலும் பெண்கள் தானே கஷ்டப்படுறாங்க, நரகத்திலும் அதிகமான பெண்களாக இருப்பாங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. 2 காரணத்தினால பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறாங்க. முதலாவது காரணம் நன்றி கெட்ட கணவனு, நன்றி கெட்ட காரணத்தினால. 2வது காரணம் அன்பார்ந்தவர்களே, அதிகமாக பதுவா செய்வாங்க. இதனால் அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போவாங்க. எந்த அளவுக்கு இப்போ எங்களோட சமுதாயம் சரியான சீரழிஞ்சு கொண்டு போகிறாங்க. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். கவலையோடு பேசுகிறேன். அதே போல் சில ஆண்கள் இருக்கிறாங்க, பொண்டாட்டி கிட்ட திண்டாண்டு கேட்கவும் இல்லை, குடிச்சாண்டு கேட்கவும் இல்லை, உடுத்தாண்டு கேட்கவும் இல்லை, சுகமானு கேட்கவும் இல்லை. ஆனால் மற்றவன்ட பொண்டாட்டிக்கிட்ட திண்டிங்களா, குடிச்சிங்களா, சுகமாகிக்கிறீங்களா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இதனால் டிவோர்ஸ் நடக்குது. அதே போல் இந்த கூட்டு குடும்பம், ஒரே ஃபேமிலியில் எல்லாம் சேர்ந்து வாழ்வாங்க, மஹரம் இல்லாமல் வாழ்வாங்க. இஸ்லாம் மஹரத்தை கட்டாயம் பேண சொல்லி, இந்த மஹரத்தை பேணாததால் எவ்வளோ டிவோர்ஸ் நடக்குது, எவ்வளோ ஹராம் நடக்குது, எவ்வளோ விபச்சாரம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கணும், சமுதாயம் பார்க்கணும். அதே போல் ஏரியா பொறுப்புதாரிகள் பார்க்கணும், முக்கியமான தலைவர்கள் பார்க்கணும், பள்ளி நிர்வாகிகள் பார்க்கணும், தனவந்தர்கள் தேடணும். இதெல்லாம் இல்லைண்டா கியாமத்தினால் எல்லாரும் மாட்டுக்கொள்வீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்காண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி முன் வரணும். எல்லாரும் சேர்ந்து இந்த கெட்ட பாவனை இல்லாமல் ஆக்கணும். அதே போல் இந்த டச் கெட்ட தொடர்புகள் இல்லாமல் ஆக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான்.